போன அலசல்ல நம்ம லூதர் பர்பாங் பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா? அன்பே ஆன்மீகம் அப்படின்னு வாழ்ந்து காட்டுன அந்த விஞ்ஞானி. ஆமா, இயற்கையிலே இறைவனை பார்க்கிற அந்த பார்வை நிஜமாவே நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. கண்டிப்பா. இப்போ அந்த அமைதியான ரோஜாக்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையோட தடைகளை கடக்கிற ஒரு ஆழமான தத்துவத்துக்குள்ள இன்னைக்கு நுழைய போறோம். நம்மளோட இந்த தேடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கோள்களை தந்திரத்தால் வெற்றி கொள்ளல். யோகானந்தரோட யோகியின் சுயசரிதம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு மிகச்சிறந்த அத்தியாயம். ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள உறவை உடைக்கிற பகுதி இது. ஆமா. அதாவது நீங்க பிறந்த நேரத்துல கணிக்கப்பட்ட உன ஜாதகம் உங்கள வாழ்நாள் முழுதும் சிறை வைக்கிற ஒரு தீர்ப்பு இல்ல. அது நீங்க கடந்த காலத்துல செஞ்ச செயல்களுக்கான ஒரு காஸ்மிக் ரசீது அப்படின்னு யாராவது சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு காஸ்மிக் ரசீது ரொம்ப சரியான வார்த்தை. அதையும் தாண்டி அந்த ரசீதை கிழித்தெறிகிற சக்தி உங்ககிட்டயே இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அதைத்தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். விதிய நினைச்சு கலங்காம உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை எப்படி உங்க கைகள்ல எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இந்த அத்தியாயத்தோட தொடக்கமே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டோட தான் ஆரம்பிக்குது. முகுந்தா, அதாவது பின்னாளில் பரமஹம்ச யோகானந்தரா மாறின அந்த மாணவன் கிட்ட அவரோட குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒரு சோதிட வலையில அணிய சொல்றாரு. உடனே முகுந்தா எனக்கு ஜோதிடத்துல நம்பிக்கையே இல்ல அப்படின்னு வாதிடுறாரு. நிறைய பேருக்கு இருக்கிற அதே நியாயமான சந்தேகம் தான் இதுவும். ஆமா, ஆனா குருவோட பதில் அங்கதான் ரொம்ப தீர்க்கமா இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்ல அப்படின்னு குரு சொல்றாரு. எப்படி? அதாவது ஈர்ப்பு விதியை நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆப்பிள் கீழே தான் விழுந்தது இல்லையா? இயற்கை விதிகள் மனிதர்களோட நம்பிக்கையை எதிர்பார்த்து செயல்படுறதில்ல. ஒரு நிமிஷம். புவி ஈர்ப்பு விதியோட ஜோதிடத்தை ஒப்பிடுறது கொஞ்சம் நெருடலா இருக்கே. சூரிய கதிர்கள் சர்மத்தை தாக்குது, அது நிரூபிக்கப்பட்ட அறிவியல். ஆனா பல கோடி மைலுக்கு அப்பால் விண்வெளியில மிதந்துகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு கிரகம் இங்க பூமியில இருக்கிற ஒரு தனி மனுஷன் மேல கதிரியக்கத்தை வீசுது, அது அவனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அதீதமான கற்பனை மாதிரி தோணலையா? ஆமா, கேக்குறதுக்கு அப்படி தோணும். கோள்கள் என்ன நம்மள பார்த்து விருப்பு வெறுப்பு காட்டுதா என்ன? கண்டிப்பா இல்ல. கோள்கள் மனிதர்கள் மேல எந்த கோவமும் பரிதாபமும் காட்டுறதே இல்ல. அவை வெறுமனே நேர்முக அல்லது எதிர்முக கதிரியக்கங்களை மட்டும்தான் விண்வெளியில தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்கு. சரி. பிரபஞ்சம் முழுக்க மின்காந்த அலைகள் பரவி கிடக்கு. இதை சரியா புரிஞ்சுக்க நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த காஸ்மிக் ரசீது உதாரணத்தையே எடுத்துக்குவோம். ஓகே, சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட கர்மவினை பதிவுகளோட, அதாவது கடந்த கால செயல்களோட விளைவுகளோட பிறக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிற துல்லியமான அந்த நேரத்துல விண்வெளியில இருக்கிற கிரகங்களோட அமைப்பு அந்த குழந்தையோட முந்தைய கர்ம வினைகளுக்கு தேவையான விளைவுகளை கொடுக்கும்படியான ஒரு கணித அமைப்புல இருக்கு. ஆஹா, அப்போ கிரகங்கள் அந்த வினைய கொடுக்குதா? இல்ல, இது ஒரு கடிகாரத்தோட அலாரம் மாதிரி. நீங்க தான் அலாரத்தை முன்கூட்டியே செட் பண்றீங்க. உங்க கடந்த கால செயல்கள் தான் அந்த அலாரம். சரியான நேரம் வரும்போது கோள்களோட கதிரியக்கம் அந்த அலாரத்தை ஒலிக்க செய்யுது, அவ்வளவுதான். ஓ, அப்போ ஜாதகம் அப்படிங்கறது அந்த மாற்ற முடியாத கடந்த காலத்தோட விளைவுகளை காட்டுற ஒரு அச்சு பிரதி மட்டுமே, ஒரு காஸ்மிக் ரசீது. எக்ஸாக்ட்லி. நான் முந்தி வாங்கின பொருட்களுக்கான பில். அப்படியானால் நான் அந்த பில்லுக்கு நிரந்தரமா கட்டப்பட்ட அடிமையா? அந்த பில்லுல இருக்கிறத என்னால மாத்தவே முடியாதா? மனிதனோட சுய விருப்பத்துக்கு, அதாவது அவனோட ஃப்ரீ வில்லுக்கு இங்க வேலையே இல்லையா? அங்கதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் உள்ள வருது. ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை கிடையாது, அது ஒரு சவால். ஒரு சவால். ஆமா, விண்மீன்கள் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துறதுக்காக படைக்கப்படல, அவனோட மனோசக்தியை தட்டி எழுப்புறதுக்காகவே செயல்படுது அப்படின்னு மூலப்பிரதியில மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. வாவ், அது ரொம்ப ஆழமான சிந்தனை. பாத்தீங்கன்னா மனிதன் என்பவன் வெறும் ரசாயன பொருட்களாலான பௌதிக உடல் மட்டும் கிடையாது. அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு சுதந்திரமான ஆன்மா. அந்த ஆன்மா எந்த கிரகத்தோட கதிரியக்கத்துக்கும் கட்டுப்பட்டது இல்ல. சரி. ஒரு புத்திசாலி மனிதன் தன் விசுவாசத்தை படைப்புகளிலிருந்து, அதாவது கிரகங்களிலிருந்து விடுவிச்சு படைத்தவன் கிட்ட மாத்திடுறான். அது மூலமா அவன் தன் விதியை வெல்றான். இததான் நான் கேட்க வந்தேன். ஆன்மா சுதந்திரமானது, மனிதனோட மன வலிமை அசாத்தியமானது அப்படின்னா அப்புறம் எதுக்காக அந்த குரு முகுந்தாவை ஒரு ஜோதிட வலையில அணிய சொல்லி கட்டாயப்படுத்துறாரு? பிரார்த்தனை ஒன்னே போதாதா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஆமா, மன வலிமையால எல்லாவற்றையும் மாற்றிடலாம் அப்படின்னா ஒரு பௌதீக பொருளை எதுக்கு அணியணும்? இங்கே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டின் உச்சியில பொருத்தப்படுற மின்னல் தான் இங்கேயே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருத்தன் கடவுள் என்ன பாதுகாப்பார் அப்படின்னு நம்புறது சரிதான். அதுக்காக பெரிய இடிமின்னல் வரும்போது பாதுகாப்பற்ற இடத்துல நின்னுகிட்டு எந்த தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? கண்டிப்பா. மனிதர்களோட துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இயற்கை விதியை மீறதால வருவதுதான்.
நான் செஞ்ச தவற திருத்த என்னால முடிஞ்ச பௌதீக முயற்சிகளையும் நான் செய்யறேன் அப்படிங்கிற பொறுப்புணர்வும் நமக்கு வேணும். சரி, மின்னல் தாங்கிக்கு செப்பு கம்பி அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா அது மின்சாரத்தை கடத்துற தன்மை கொண்டது. ஆனா ஒரு வளையல் எப்படி உடலியல் ரீதியான ஒரு நோயை தடுக்கும்? இது எப்படி சயின்டிஃபிக்கா வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? மனித உடல் அப்படிங்கிறது வெறும் சதைப்பிண்டம் கிடையாது. அதுக்குள்ள ஒரு நுட்பமான மின்காந்த புலம் இருக்கு. அதாவது ஆஸ்ட்ரல் பாடி. கோள்கள்ல இருந்து வர்ற அந்த தீய கதிரியக்கங்கள் முதல்ல மனிதனுடன் இந்த நுட்பமான ஆற்றல் புலத்தை தான் தாக்குது. அதற்கு பிறகுதான் பௌதிக உடல்ல நோயாகவோ அல்லது தடையாகவோ வெளிப்படுது. ஓ, அப்ப முதல்ல ஆஸ்ட்ரல் பாடியில தான் அடி விழுகுதா? ஆமா, சில குறிப்பிட்ட எடையுள்ள தூய உலோகங்கள், அதாவது தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம், அப்புறம் குறையற்ற மணிக்கற்கள், இது எல்லாமே தங்களுக்குள்ளாகவே ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையை அல்லது ஒளியை வெளியிடுது. ஓகே. இந்த உலோகங்களை தோல்ல படும்படி அணியும் போது அவை கோள்களோட கதிரியக்கங்களை எதிர்த்து நம்முடைய ஆற்றல் புலத்துக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படுது. இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு புராதன தற்காப்பு அறிவியல்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. நோயை குணப்படுத்துறத விட அது பௌதீக உடலை தாக்குறதுக்கு முன்னாடியே அதோட வீரியத்தை குறைக்கிற ஒரு தடுப்பு முறை இது. இது ஏதோ ஒரு தியோரி மட்டும் கிடையாது. முகுந்தாவோட வாழ்க்கையிலே இது நேரடியாக நிரூபணமாகுது. நான் படிச்ச வரைக்கும் முகுந்தாவுக்கு கல்லீரல் சம்பந்தமான ஒரு கொடிய நோய் வரும். அது 6 மாசங்கள் அவரை துன்புறுத்தும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டம் அவருக்கு. குருவோட அறிவுரைப்படி அவர் வெள்ளியும் ஈயமும் கலந்த ஒரு பிரத்யேக வளையல அணியறாரு. என்ன ஆச்சரியம்னா, அந்த 6 மாச கால நோய் வெறும் 24 நாட்களா குறையுது. அதுதான் அந்த வளையலோட சக்தி. ஆனா அந்த 24 நாட்களும் முகுந்தா தாங்க முடியாத வலியால துடிக்கிறாரு. அந்த வளையல் நோயோட காலத்தை குறைச்சதை தவிர வலிய போக்கல. கடைசியில பொறுக்க முடியாம காஷில இருக்கிற தன் குருவை தேடி போறாரு. அங்கே பால்கனில நிக்கிற குரு கிட்ட என்னால வலியையே தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குருதேவர் ரொம்ப சாதாரணமா, உனக்கு வலி இருக்குங்கிற, நான் உனக்கு அப்படி ஏதுமில்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பலவார கால வேதனை ஒரு நொடியில சுவடு தெரியாம மறையுது. இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை நமக்கு விளக்குது. வளையல் அப்படிங்கிறது இயற்கையோட விதிகளுக்கு நாம கொடுக்கிற ஒரு கருவி. அது பௌதிக ரீதியா கதிரியக்கங்களை தடுத்து நோயோட காலத்தை குறைச்சுது. சரி. ஆனா குருவோட வார்த்தை இறைசக்தியின் மூலமா அந்த நோயோட வேரையும் முற்றிலுமா அழிச்சிடுச்சு. ஆஹா. அதாவது மனித முயற்சி அப்புறம் ஆன்மீக சக்தி இரண்டும் இணையும் போது விதியை எப்படி திசை திருப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். சரி, உடல் ரீதியான நோயை வளையலும் குருவும் சேர்ந்து தடுத்துட்டாங்க. ஆனா அதை தொடர்ந்து சமூக ரீதியான உணர்வுபூர்வமான ஒரு சிக்கல் அவருக்கு வருது பாருங்க. கல்யாண விஷயமா? ஆமா, முகுந்தாவோட குடும்ப சோதிடர் ஒரு பகீர் ஜாதகத்தை கணிக்கிறாரு. அதன்படி முகுந்தாவுக்கு 3 முறை கல்யாணம் நடக்குமாம், 2 முறை மனைவியை இழப்பாமா. ஐயோ! யோசிச்சு பாருங்க, தான் வாழ்நாள முழுமையா ஆன்மீகத்துக்கு அர்ப்பணிக்க போற ஒருத்தருக்கு இப்படி ஒரு சோதிடம். குடும்பத்தாரும் விடல. அவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க 3 முறை தீவிரமா ஏற்பாடு செய்றாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பிரஷர். முகுந்தாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவரோட அண்ணன் அனந்தா விதியை யாராலும் மாத்த முடியாது, பேசாம கல்யாணத்துக்கு சம்மது அப்படின்னு அழுத்தம் கொடுக்கறாரு. அந்த இடத்துல முகுந்தா எடுத்த முடிவுதான் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே தீர்மானிச்சது. அவர் பயந்து ஓடல. தான் அண்ணா சொன்னதை போல விதிய மௌனமா ஏத்துக்கவும் இல்ல. ஒரு நாள் ராத்திரி அந்த ஜாதக சுருளை எடுத்து நெருப்புல தூக்கி போட்டார். நெருப்புல எரிச்சிட்டாரா? ஆமா, அது மிக துணிச்சலான ஒரு செயல். அந்த துணிச்சல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு காகிதத்தை எரிக்கிறதால விதி மாறிடுமா என்ன? ஜாதகத்தை எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சிகரமான செயல். ஆனா அதுக்கால எப்படி கிரகங்களோட தாக்கம் இல்லாம போகும்? பேப்பரை எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பௌதீக செயல் மட்டும் கிடையாது, அது ஒரு குறியீடு. அந்த ஜாதகத்தோட சாம்பலை ஒரு உரையில போட்டு அவர் எழுதின வரிகளை நாம உற்று நோக்கினா அதோட ஆழமான ஈர்ப்பியல் புரியும். என்ன எழுதினாரு? பழைய கர்மவினையோட விதைகள் தெய்வீக ஞானத்துல பொசுக்கப்பட்டு விட்டால் அவை முளைக்க முடியாது அப்படின்னு எழுதுறாரு. வாவ்! ஒரு விதையை நீங்க நெருப்புல வறுத்துட்டா அது எவ்வளவு வளமான மண்ணில போட்டாலும் முளைக்காது இல்லையா? கண்டிப்பா முளைக்காது. அதே போல மனிதன் தன் மனத்தை ஆழமான இறை உணர்விலையும் உறுதியான இச்சாசக்தியிலையும் நிலைநிறுத்தும் போது அவனோட மூளையோட நரம்பு பாதைகள், அதாவது நியூரல் பாத்வேஸ், அப்புறம் அவனோட உள்ளுணர்வு முற்றிலுமா மாறிடுது. ஓ, அப்போ மைண்ட் செட் மாறும்போதே பிசிக்கலாவும் மாற்றங்கள் நடக்குது. ஆமா, அந்த நிலையில பழைய கர்ம வினைகள், அதாவது கோள்களோட கதிரியக்கங்கள் அவனை தாக்கினாலும் அவை செயல்பட இடம் இல்லாம பொசுங்கிடுது.
ஒருவன் தன் விதியை தன் சொந்த மன உறுதியால எப்படி மாற்றி எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுவே உச்சகட்ட உதாரணம். ஆஹா, ஒரு தனி மனிதனால தன் விதிய மன வலிமையால எரிச்சிட முடியும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இத அப்படியே நம்ம கொஞ்சம் பெரிய அளவுல பாப்போம். சரி. மனித குலம் ஒட்டுமொத்தமா இந்த காலச் சுழற்சியில எப்படி செயல்படுது? ஏன்னா மனிதர்களோட அறிவு நிலை காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கு. தனி மனிதனுக்கு ஜாதகம் இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒரு பிரபஞ்ச சுழற்சி இருக்கு. காஸ்மிக் சைக்கிள். ஓ, பூமிக்கே ஒரு ஜாதகமா? ஆமா. மூல பிரதியில ஸ்ரீ யுக்தேஸ்வர் உலகத்துக்கு வழங்கின மிக முக்கியமான கொடைகள்ல ஒன்னான யுகங்கள் பற்றிய கணித பயனீடு வருது. இந்த யுகங்கள் பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. நமது சூரிய குடும்பம் ஒரு மையத்தை நோக்கி செல்வதும் விலகுவதுமா 24,000 ஆண்டுகால சுழற்சியை கொண்டிருக்கு. இது ஏறு வில்வளைவு, இறங்கு வில்வளைவு அப்படின்னு இரண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. இது மனிதகுலத்தோட ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஜாதகம்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். அப்போ நம்ம இப்போ கலியுகத்துல இருக்கோம், அதனாலதான் உலகத்துல இவ்ளோ குழப்பங்கள் எல்லாம் மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொதுவான நம்பிக்கையை பத்தி சொல்றீங்களா? அங்கதான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை செய்றார். என்னது? நாம இப்போ கலியுகத்துல இல்ல. என்ன சொல்றீங்க? கலியுகத்துல இல்லையா? ஆமா. அந்த இருண்ட காலம் கிபி 1700லயே முடிஞ்சிருச்சு. ஆஹா. இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது துவாபர யுகத்துல. இது 2400 வருடங்களை கொண்டது. இது மின்சாரம், அணுசக்தி, விண்வெளி புதிர்களை அவிழ்க்கிற யுகம். ஓ, அதனாலதான் கடந்த 300 வருஷங்கள்ல அறிவியல்ல இவ்ளோ பிரம்மாண்டமான பாய்ச்சல் ஏற்பட்டிருக்கா? எக்ஸாக்ட்லி. மனிதரோட அறிவு விரிவடைச்சுக்கிட்டே போடுது. இதைவிட ஆச்சரியம் என்னன்னா, இதுக்கு அடுத்து வரப்போற திரேதா யுகத்துல மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மனதாலேயே பேசிக்கொள்வது சாதாரணமாகிடும் அப்படின்னு கணிக்கிறாரு. டெலிபதியா? ஆமா. நேரத்தோட தடைய மனிதன் உடைப்பான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நாம இப்பதான் அறிவியல்ல முன்னேறிக்கிட்டு இருக்கோம், அதாவது இந்த துவாபர யுகத்துல. அப்படியானால் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பைபிள் போன்ற புனித நூல்கள்ல இந்த உண்மைகளெல்லாம் எப்படி துல்லியமா சொல்லப்பட்டிருக்க முடியும்? பண்டைய மனிதர்களுக்கு இந்த அறிவியல் எப்படி தெரிஞ்சது? அதுதான் இந்த பிரபஞ்ச சுழற்சியோட ஆச்சரியம். அந்த புனித நூல்கள் முந்தைய உயர் யுகங்கள்ல, அதாவது சத்தியயுகம் அல்லது திரேதா யுகத்துல வாழ்ந்து ஞானிகளால் உருவாக்கப்பட்டவை. ஓ, அறிவு உச்சத்துல இருந்த காலம் அது. ஆமா. ஆனா அந்த அறிவானது காலப்போக்குல இருண்ட காலத்தோட வழியா பயணிச்சு வந்ததால பிற்காலத்துல வந்த மக்கள் அதோட உண்மையான அறிவியல் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருந்தாங்க. சரி சரி, புரிதல்ல ஒரு இடைவெளி வந்துருச்சு. அதனால மனிதனோட உடலியல் மற்றும் பிரபஞ்ச உண்மைகளை சாதாரண கதைகளாகவும் குறியீடுகளாகவும் ஞானிகள் மறைச்சு வச்சாங்க. அந்த ரகசிய குறியீடுகளை உடைக்கிற திறவுகோல் தான் யோக அறிவியல். குறியீடுகள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடனே தோன்றது பைபிள்ல வர்ற ஆதியாகமம் கதை தான். ஜெனசிஸ். ஆமா, உலகெங்கும் ரொம்ப பிரபலமான ஒரு கதை. கடவுள் ஒரு மரத்தோட பழத்தை சாப்பிட வேண்டான்னு சொன்னாரு. ஆதாமும் ஏவாளும் தின்னாங்க, பாவத்துல விழுந்தாங்க, சொர்க்கத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. இதுதானே கதை. ஆமா. இதை எப்படி ஒரு இந்து யோகியான ஸ்ரீ யுக்தேஸ்வர் அறிவியல் பூர்வமா விளக்குறாரு? ஒரு பழத்தை சாப்பிட்டதால மனிதகுலமே வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத தர்க்க ரீதியா எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரை எந்த மதத்தோட சார்பும் இல்லாம அந்த புனித நூலோட ஆழமான குறியீடுகளை ஒரு உடற்கூறியல் நிபுணரை போல விளக்குறாரு. அனாட்டமிஸ்ட் மாதிரி. அப்படியா? ஆதியாகமத்துல குறிப்பிடப்படுற அந்த ஜீவ மரம் அப்படிங்கிறது வெளியில வளர்ற ஏதோ ஒரு ஆப்பிள் மரம் கிடையாது, அது மனித உடல் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், உடல் எப்படி மரமாகும்? மரம் அப்படின்னா வேர் கீழே இருக்கும், கிளைகள் மேல இருக்கும் இல்லையா? உடல்ல எங்கே கிளைகள் இருக்கு? இது ஒரு தலைகீழான மரம். தலைகீழான மரமா? ஆமா. மனிதனோட மூளை தான் அந்த மரத்தோட வேர்கள். அங்கிருந்து தான் உயிர் சக்தி உற்பத்தி ஆகுது. முதுகு தண்டு தான் மரத்தோட தண்டு. நரம்பு மண்டலங்கள் தான் அந்த மரத்தோட கிளைகள். அவை உடல் முழுவதும் பரவி இருக்கு. வாவ், ரொம்ப சரியா பொருந்துதே. அப்போ இந்த பாம்பு? பாம்பு அப்படிங்கிறது மனிதனோட முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில சுருண்டு கிடக்கிற பாலுணர்வு சக்தியை குறிக்குது. குண்டலினி. ஆஹா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதாம் அப்படிங்கிறது மனிதனோட விவேகத்தை குறிக்கிற குறியீடு, ரீசன். ஏவாள் அப்படிங்கிறது அவனோட உணர்ச்சியை குறிக்குது, ஃபீலிங். ஆஹா, விவேகமும் உணர்ச்சியும் ஆதாம் ஏவாள் கதைய இப்படி ஒரு கோணத்துல பாக்குறது முற்றிலும் புதிதா இருக்கு. அப்படியானால் அவங்க செஞ்ச அந்த ஆதி பாவம் பழத்தை சாப்பிட்டது கிடையாதா? ஒரு பாம்பு எப்படி ஒரு மனிதன் கிட்ட பேசியிருக்க முடியும் அப்படிங்கிற நீண்ட நாள் சந்தேகத்துக்கு இது ஒரு மிக தெளிவான தர்க்க ரீதியான பதில கொடுக்குது. நிச்சயமா. மரத்துல இருந்த பாம்பு பேசுச்சு அப்படிங்கிறது ஒரு உருவகம்தான். ம்.
தொடக்கத்துல மனிதர்கள் தெய்வீக உணர்வோடு இருந்தாங்க. மனித மனமானது மிருக இச்சைகளால தூண்டப்படாத வரைக்கும் விவேகமும் உணர்ச்சியும் முழுமையான சமநிலையில இருந்துச்சு. அதுதான் ஆனந்த ஸ்வர்க்கம். அப்போ வீழ்ச்சி எப்படி நடந்துச்சு? மனிதர்களோட வீழ்ச்சிக்கு காரணம் ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டதில்ல. தெய்வீகமான முறையில படைக்கிற தருண மறந்து மனிதன் மிருகத்தனமான பாலுணர்வு இச்சைக்கு, அதாவது பாம்புக்கு தன் உணர்ச்சியை ஏவாள பலி கொடுத்ததே அந்த ஆதிப்பாவம். அதாவது உணர்ச்சி பாலுணர்ச்சியால ஆக்கிரமிக்கப்படும் போது விவேகம் தானாகவே அதுக்கு அடிமையாகிடுது. ஆமா, விவேகம்னா ஆதாம். எவ்வளவோ புத்திசாலியான மனிதனா இருந்தாலும் அவனோட உணர்ச்சிகள் அடிப்படை இச்சைகளுக்கு இரையாகும்போது அவனோட தர்க்க அறிவும் விவேகமும் வேலை செய்யறதில்ல. இது மனித உளவியலோட மிக அடிப்படையான உண்மை. துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் மனிதன் தனது அமரத்துவ உணர்வை இழந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற மாயச் சுழற்சிக்குள்ள சிக்கிக்கிட்டான். இதுவே ஸ்வர்க்கத்திலிருந்து வெளியேற்றம் அப்படின்னு உருவகப்படுத்தப்பட்டுச்சு. ரொம்ப ஆழமான விளக்கம். அதனால ஒவ்வொரு மனிதனோட கடமையும் தனது விவேகத்தையும் உணர்ச்சியையும் மீண்டும் ஒருங்கிணைச்சு முதுகுத்தண்டின் வழியே மேல் நோக்கி உயர்த்துவதுதான் உண்மையான விடுதலையை தரும். இது எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய உடலியல் மற்றும் யோக அறிவியல் விளக்கம். ஆமா, இது கேட்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒன்னா இணைச்சு பார்த்தா அது மிக பிரம்மாண்டமான ஒரு சித்திரத்தை காட்டுது. கண்டிப்பா. நாம ஒரு மனுஷனோட ஜாதகத்துல ஆரம்பிச்சு அது எப்படி ஒரு காஸ்மிக் ரெசிதா செயல்படுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு மின்னல் தாங்கி போல செயல்படுற உலோகங்கள் மூலமா கிரகங்களோட கதிரியக்கங்களை எப்படி தடுக்கிறது அப்படின்னு விவாதிச்சோம். மனிதனோட மனவலிமை விதியை நிர்ணயிக்கிற அந்த ரசீதையே எப்படி நெருப்புல புசுக்க முடியும் அப்படிங்கறத முகுந்தாவோட கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா யுகங்களோட சுழற்சியும் பைபிளோட ஆதியாகமத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஆழமான உடலியல் ரகசியங்களையும் அறிவியல் பூர்வமா உடைச்சிருக்கோம். இந்த மூலப்பிரதி நமக்கு தர்ற ஆணித்தரமான செய்தி ஒண்ணுதான். நாம நமது முந்தைய செயல்களோட நிரந்தர கைதிகள் கிடையாது. கோள்களும் சரி விதியும் சரி அவை நம்ம முடக்கிறதுக்காக படைக்கப்பட்ட தடைக்கற்கள் இல்ல. மாறாக நம்மளோட மன உறுதியையும் ஆன்ம பலத்தையும் தட்டி எழுப்புறதுக்காக படைக்கப்பட்ட சவால்கள். சரியா சொன்னீங்க. அந்த சவால்களை ஏத்துக்கிட்டு தடைகளை கடக்கிற சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனோட கையிலயும் இருக்கு. கடந்த கால கர்ம வினைகளை கண்டு பயப்பட தேவையில்லை. மனிதன் தன்னை ஒரு உடலா மட்டும் பார்க்காம சுதந்திரமான ஆன்மாவா உணரும் போது பிரபஞ்சமே அவனுக்கு துணை நிற்குது. இந்த ஆழமான தேடலை உங்களை நோக்கிய ஒரு கேள்வியோட நான் நிறைவு செய்றேன். உங்க கடந்த கால செயல்கள் தான் உங்க விதியை கட்டமைக்குது அப்படின்னா உங்களோட தற்போதைய சுய விருப்பம், அதாவது உங்க வில் பவர் தான் அந்த விதியை மாற்றி எழுதுற பேனா. அப்படியானால் உங்க வாழ்க்கையில முன்னேற விடாம உங்களை தடுத்து கொண்டிருக்கிற எந்த பழைய நம்பிக்கைய அல்லது சுய தடைய இன்னைக்கு முகுந்தாவை போல நெருப்புல பொசுக்கி விட்டு புதிதா தொடங்க போறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா, சிந்தியுங்கள். உங்க விதியோட ஸ்டீரிங் வீல் உங்க கைகள்ல மட்டுமே இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த அலசல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலமா வழங்கலாம். உங்களால முடிஞ்சளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த தேடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.